ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு இங்கிலீஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற வார் மிஷன். இந்த படத்துடைய கதைக்கிழமை ஆப்கானிஸ்தானில் கந்தஹாரில் ஆரம்பிக்குது. அப்போ யூஎஸ் ஆர்மியுடைய கான்வாய், ஒரு டேங்க் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன், அது ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. அங்கே இப்போ நம்ம கதாநாயகன் அதை சரி பண்ணுறதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாப்புல. இவர் போனதுக்கப்புறம் தான் ஆடியன்ஸான நமக்கே தெரியுது, ஏற்கனவே அந்த கான்வாய் நின்று போச்சு இல்லையா, ஒரு டீம் போயிருக்காங்க இல்லையா, போனவங்க எடுத்துகிட்டு போய் தான் நின்று போச்சு. அதில் தான் நம்ம கதாநாயகனுடைய தம்பி இருக்கிறாப்புல. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்தளவுக்கு உயிரே வச்சுருக்காங்க. இப்படி ஒரு சகோதரர்கள் இவங்க அப்போ தான் ஆஸ்வாசப்பட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க தருணத்தில் திடீர்னு தாலிபான்கள் ஒரு பக்கம் இருந்து மிகப்பெரிய தாக்குதலை கையில் எடுத்து அந்த இடத்தையே தும்சம் பண்ணி ஒரு உயிரோடு இல்லை. அந்த மொத்த இடத்துலையும் நம்ம கதாநாயகனை தவிர. கதாநாயகன் பயங்கர ஹெவிலி இன்ஜூர்டு. ஆனாலும் இறந்து போய் சடலமாக கிடக்கிற தன்னுடைய தம்பியை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அவர் எப்படியாவது ஆர்மி பேஸுக்கு நடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரீச் பண்ணிடுறாப்புல. ஆனாலும் அவரே சுயநினைவு இல்லாமல் அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துடுறார். எந்திரிச்சு பார்த்தா நம்மளால் பெட்டில் இருக்காப்புல. இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, பரவாயில்ல, உங்கள் உயிரை துச்சமாக நினச்சி உங்கள் தம்பியுடைய சடலத்தையாவது இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்க பாருங்கள், நீங்கள் தான் சார் ரியல் லைஃப் ஹீரோ அப்படின்னு சொல்லி சில்வர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விருதையும் கொடுக்குறாங்க கதாநாயகனுக்கு. அவருக்கு பயங்கர கடுப்பு. நானே என் உயிர் தம்பி போயிட்டேன் அப்படின்னு வைத்தறிச்சல் இருக்கேன், நீங்கள் வேறு ஏன்டா அவார்டுலாம் கொடுத்து வெறுப்பேற்றுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுப்பு. ஆனால் நம்ம கதாநாயகனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், இவருடைய தம்பி இருக்கார் இல்லையா, அவருக்கு ராஸ்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சர் செலெக்ஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசியாக பாஸ் அவுட் ஆகி வெளியே வந்தோம் அப்படின்னா ஆர்மி ரேஞ்சர்ஸாக சும்மா காலரை தூக்கி விட்டு கெத்தாக சுற்றலாம். அந்த மாதிரி செம சீன் போடக்கூடிய அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் இது. நம்ம 2 பேரும் அந்த ரேஸ்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், 2 பேரும் சும்மா காலரை தூக்கி விட்டு சுற்றுறோம் அப்படின்னு தம்பி பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணங்கிட்ட. இப்போ அந்த தம்பியே உயிரோடு இல்லை அப்படிங்கிறனால தம்பியுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம கதாநாயகன் அந்த ரேஸ்பில் போய் தலையை கொடுக்குறாப்புல. இப்போ நம்ம கதாநாயகனுக்கு கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான மிஷன் ஒன்று கையில் கொடுக்கப்படுது. இதுதான் ஃபைனல். இது வரைக்கும் இருக்க எல்லா ரவுண்டையும் நீ கிளியர் பண்ணிட்ட, இந்த ரவுண்டை நீ கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா தான் அடுத்து நீ சொன்ன மாதிரி ரேஞ்சர் அப்படிங்கிற அந்த பொசிஷனே உனக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறக்கி விடுது அந்த யுஎஸ் ஆர்மி டீமு. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனுக்கு என்ன தான் நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை ஜேம்ஸ் அண்ட் பேட்ரிக் ஹியூக்ஸ் அப்படிங்கிற 2 நபர் சேர்ந்து எழுதி இதை பேட்ரிக் ஹியூக்ஸ் தனியாக இயக்கியிருக்காப்புல. பேட்ரிக்கை பொறுத்தளவுக்கு பொதுவாக ஆக்ஷன் காமெடி படங்கள் அதிகமாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு டைரக்டர் இந்த வட்டம் சீரியஸான ஒரு மோடில் ஒரு படத்தை கிட்டத்தட்ட ஒரு அது வார் ஆக்ஷன்னு சொல்லிட முடியாது, ஒரு ஆக்ஷன் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் சர்வைவல் த்ரில்லராக அந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. எனக்கு ஆக்சுவலி இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு 2 படம் தான் பேக் ஆஃப் த மைண்டு ஓடிக்கிட்டே இருந்தது சீன் டு சீனு. ஒன்று 1987 நம்ம அர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் நடித்து அப்போயே சும்மா பட்டை பிரித்த ப்ரெடேட்டர். யாரும் மறந்துருக்க மாட்டோம். என்ன படம் சார், என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் படம்ங்கிற பேரில், எப்படி எடுத்தால் பாருங்க, சும்மா மிரட்டி உள்ள அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இல்லை ப்ரெடேட்டரு. அந்த மாதிரியே கிட்டத்தட்ட இன்னொரு படம் தான் இந்த வார் மிஷன். இன்னொரு படம் 2013 நம்ம மார்க் வால்பர்குடைய நடிப்பில் வெளியான லோன் சர்வைவர். இன்றைக்கும் படம்னா இதாண்டா படம்னு நான் வைப்பேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நம்ம லோன் சர்வைவர் விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். அதுலேயே அந்தளவுக்கு ஹைலி ரெக்கமெண்டட் படமாக தான் நம்ம வச்சுருப்போம். என்னது லோன் சர்வைவரா, எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்லாம் தோணுச்சுன்னா முதல்ல லோன் சர்வைவரை பாருங்கள். வேற மாதிரி ஒரு சம்பவம் அந்த படம். அட்டகாசமான ஒரு படம் அது. இந்த 2 படத்தையும் தான், அதாவது லோன் சர்வைவரையும் ப்ரெடேட்டரையும் தான் இந்த வார் மிஷன் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் மேட்ச் இது அப்படின்னா ப்ரெடேட்டர் தான். ப்ரெடேட்டர் படத்தில் அந்த ஒரு ப்ரெடேட்டர் கதாபாத்திரம் ஒன்று வரும். இதே மாதிரி நம்ம அர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் காட்டுக்குள்ளே போயிட்டு கடைசியாக ஒருத்தனா அந்த ப்ரெடேட்டர் போட்டு தள்ள ஆரம்பிக்கும். கடைசியாக நம்ம அர்னால்டே தனியாக மாட்டிக்கிட்டு என்ன பண்ணார் அப்படிங்கிறது அந்த படத்துடைய சம்பவமாக பொழுது விட்டுருப்பாங்க இல்லையா. இந்த படத்தில் ப்ரெடேட்டருக்கு பதிலாக சும்மா ஒரு ஜெயிண்ட் ரொபாட் மாதிரி ஒன்று இருக்கும். எப்பா வேறு மாதிரி அதை பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட எப்பயும் நம்ம சொல்கிறது தான், ஒரு கதையில் உப்புச்சப்பே இல்லைன்னா கூட வில்லன் கேரக்டரை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஐயோ இவங்ககிட்ட இருந்து என்னத்தை தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற அந்த பரபரப்பு நம்மளை பற்றிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு படம், அப்படி ஒரு சம்பவத்தை தான் இயக்குனரான பேட்ரிக் ஹியூக்ஸ் இந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காப்புல. சூப்பராக இருந்தது அந்த விஷயம்.
டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம் இது. அது சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, குறிப்பாக சவுண்ட் டிசைனிங்கு, சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் தெரிக்க விட்டுருந்தாங்க. எங்கேயும் பெருசாக பிசிறடிக்காத அளவுக்கு செம்மையாக இருந்தது இந்த படம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் செம்ம ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆலன் ரிச்சன் அவர் தான் படத்தில் கதாநாயகனாக பண்ணியிருந்தாப்புல. 81 அப்படின்னு ஒரு பேர் மட்டும்தான், அவருக்கு அந்த நம்பர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே பெருசாக எந்த கதாபாத்திரத்துக்கும் பேரே இருக்காது, எல்லாத்தையும் நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ராஸ்பில் எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் அவர் தான் முக்கியமான கதாபாத்திரம், அவர் தான் ஹீரோவை பண்ணியிருக்காரு. கூட சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவங்க அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சில படங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சில படங்கள் நம்ம ஏதோ ஒரு மூடில் போய் உட்காருவோம், போடுவோம், என்னத்த பண்ண இந்த வாரத்துக்கு படம் இல்லை, ஒரு கழுதியும் இல்லை, சரி இதை பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிப்போம். நம்மளே அறியாமல் ஏங்க பரவாயில்ல, சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபீலை இந்த வாரம் எனக்குள்ளே விட்ட ஒரு படம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஆனாலும் இந்த படத்துலேயும் ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி கதாநாயகனுக்கும் அவருடைய தம்பிக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ், எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறதையே சும்மா ஒரு 1-2 கான்வர்சேஷன் தான் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த தாலிபான்காரங்க பெருசாக அட்டாக்கை கையில் எடுத்துருவாங்களே, ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருவாங்க. அதிலே அவர் தம்பி கதாபாத்திரம் செத்து போயிடுவார். அதனால் அதையும் பெருசாக அவங்க போர்ட்ரே பண்ணலை. ஆனால் அதை தவிர ஹீரோ உருண்டு பிறண்டு பல இடங்களில் அங்கங்கன்னு பல பேர்த்த அப்படி இப்படின்னு காப்பாற்றி அப்படி இப்படி கூட்டு வருவாப்புல. ஹீரோவால் காப்பாற்றப்பட்ட அந்த நபர்களுக்கும் ஹீரோவுக்கும் இடையிலான அந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நீங்கள் எங்கேயாவது காமிச்சிருக்கணும்ல. அப்படி காமிச்சிருந்தீங்க அப்படின்னா, எங்க இப்படிங்க இப்படி ஒரு நண்பனை இல்லை, இப்படி ஒரு தம்பி இல்லை, இப்படி ஒரு அண்ணனை எப்படிங்க அந்த இடத்துல விட்டுட்டு ஹீரோ வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆடியன்ஸுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா. அது இந்த படத்தில் எங்கேயுமே வரலை. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. மற்றபடி டெஃபினட்டாக செம்ம ஜாலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இன்றைக்கி நைட்டு டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அடல்கானண்டை பொறுத்தளவுக்கு ரத்த கிளறியாக ஒரு சில இடங்களில் அப்படியே கை தனியாக கால் தனியாக போகிற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதனால் ஒரு UA 16+ அப்படிங்கிற கேட்டகரியில் வைக்கலாம். தமிழ் டப்பிங்குமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கே செம்ம என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்க்கக்கூடிய, நான் சொன்ன மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவல் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படி கேட்டகரியில் சேர்க்கக்கூடிய ஒரு படம் தான். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பாருங்கள். பொழுது போலனா தாராளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வாட்ச் தான் இந்த படம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.